வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானோட 16வது தவணை எப்போ வெளியாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 16வது தவணைக்கான தேதி இந்த மாதம் இறுதிக்குள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் போய்ட்டு கேஒய்சி பண்ணாதவங்க உடனே கேஒய்சி பண்ணிடுங்க. கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. அதனால் எல்லாம் போய் கேஒய்சி பண்ணிக்கோங்க. கேஒய்சி பண்ணுறது எப்படின்னு அப்புறம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, உங்கள் மொபைலில் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிஎம் கிசான் டைப் பண்ணுங்கள். பிஎம் கிசான் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு வெரிஃபை உங்கள் ஆதார் கார்டில் என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி கேஒய்சி பண்ணிக்கலாம். யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.